Hi friends, next வந்து third statement பார்க்கலாம். ஓகேவா? third statement சேம் தான். ஹெட்லைன் வந்து எப்போதும் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஆல் கேப்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஆல் கேப்ஸ்னாவே கேப்ஸில் தான் பண்ணணும் எப்போதுமே ஹெட்லைன் வந்துட்டு. ஓகேவா? இதோட டோட்டல் கவுண்டிங் வந்து என்னென்னா 48. இந்த 48 வந்து சென்டர் பண்ணுறது எப்படின்னாவே சென்டர்னாவே வந்துட்டு 80ல் தான் மைனஸ் பண்ணணும். 80 minus 48 வந்துட்டு 32. 32 12 டிவைட் பண்ணால் 16. ஓகேவா? 16 டிகிரியில் தான் வச்சுட்டு டைப் பண்ணணும். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா 2 லைன் ஸ்பேஸ். ஓகேவா? அஸ் யூஷுவல் 2 லைன் ஸ்பேஸ். இங்கே வந்துட்டு உங்களுக்கு டவுட் வரலாம், இதில் வந்து நிறைய காலம் இருக்குது, 70 டிகிரியில் வச்சு பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வராது. அதனால் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ரைட் சைடு 5 டிகிரி. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு வந்து 75 டிகிரி. இங்கிட்டு 5 டிகிரியை வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கணும், இங்கே 5 டிகிரியை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டோட்டலாக 80ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 75 minus 5 வந்து 80யா? ஓகேங்களா? அந்த 80 வந்து வச்சுக்கணும், 80லே பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே 5 டிகிரி, இங்கே 75. ஓகேங்களா? இப்போ 5 to 75 வந்துட்டு ஹைஃபன் பண்ணிடணும். ஓகேவா? கவுண்ட் பண்ணிவிட்டு ஹைஃபன் பண்ணிடணும். ஹைஃபன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டாட் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி டாட் வச்சுக்கணுன்ட்டு அந்த டாட்டுக்குரிய கால்குலேஷன் வந்து சொல்கிறேன் பாருங்கள். வந்து என்ன பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு கிளம்பிட்டுருணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே செகண்ட் கிளம்புறது இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இப்போ என்ன பண்ணால் இது இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு டிஜிட் எதுன்னு பார்க்கணும், ஹையஸ்ட்டு வேல்யூ. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா? இதில் இருக்கிறதுலே வந்துட்டு ஹையஸ்ட்டு டிஜிட் கவுண்டிங் எதுன்னு பார்க்கணும். இப்போ பாப்புலேஷனுங்கிறது பெரிய வேர்டாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இப்போ 10. இது நம்பர்ஸுடைய கவுண்டிங் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இருக்கிறதுல இதான் வந்துட்டு ஹையஸ்ட் 10. ஓகேவா? அப்போ ரைட் சைடு 1 லெஃப்ட் சைடு 1, 10 + 2 12. ஓகேவா? இதுவும் சேம் அதே மாதிரி தான். இதில் எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். இப்போ வந்து பெட்ஸு, அப்புறம் அடுத்து இன்னும் இருக்கையா 1 2 3 4 5 6 7 2 3 4 5 6 7 8. அப்போ இருக்கிறதுல இதான் வந்துட்டு ஹையஸ்ட் 8. அப்போ 8 + 2 வந்துட்டு 10. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு 10 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். பாப்புலேஷன் தான் ஹையஸ்ட்டாக வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 + 2 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக வரும். 2 3 4 5 6 7 8 9. 9 + 2 11. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 + 2 12. ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு காலமுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், 80 மைனஸில் தான் வந்து இங்கே பாருங்கள். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 57 வருது. இந்த 57ஓட +10 தான் ஆட் பண்ணணும். ஏன்னா ரைட் சைடு 10 டிகிரியை விட்டுருக்கோம், லெஃப்ட் சைடு 10 டிகிரியை விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே 5 டிகிரி தான் இருக்குது, இங்கே 5 டிகிரி, இங்கே 75 தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே 80 வரதுக்கு வந்துட்டு இன்னும் 5 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த 5 ப்ளஸ் இங்கே வந்துட்டு 0 டிகிரி to 5 இருக்கு இல்லையா, அந்த 5 டிகிரி. அப்போ வந்துட்டு 10 தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? 10 தான் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணால் 67. 67 80 minus 67 13. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிளம்புடைய ஸ்பேஸ் வேல்யூ எவ்வளோ 13 டிகிரி. ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு எப்படி வந்து மார்க் பண்ணால் 5 டிகிரியா, 5 + 13 எவ்வளோ 18. 18 + 12 30. ஓகேங்களா? 30 + 12 30 + 10 40. 40 + 12 52. 52 + 11 63. ஓகேங்களா? 63 + 12 75. கரெக்டாக வந்துடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப 75ன்னு முடியணும். அப்போ தான் வந்து இந்த சம் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இங்கே கரெக்டாக வந்து டாட் வச்சிடணும். டாட் வந்து வச்சிடணும் மறக்காமல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் எடுத்தோடனே அடுத்து வந்துட்டு இந்த ஹெட்லைன் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணுறப்ப என்ன பண்ணால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைனாக கவுண்ட் பண்ணணும். 1 2 3 லைன்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு லைன் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு ரைட் அப்போ ஒரு லைனு, கீழே டவுன் ஒரு லைனை விட்டுட்டு சென்டரில் தான் வந்து டிஸ்ட்ரிக்டை டைப் பண்ணணும். ஓகேவா? இப்போ இருக்கிறதுலே வந்து எது அதிகமானது பாப்புலேஷனாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? 10. இதோட டோட்டல் இது வந்து 12. 12 minus 10 2வா, 12 டிவைட் பண்ணால் 1. அப்போ 18 + 1 19. ஓகேவா? 1 2 3. சரியா? 3 12 minus 3 வந்துட்டு 9 வருமா? 9 வந்துட்டு 9 வந்து 12 டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரோட 18 வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? 18 ப்ளஸ் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இதுலேயும் வந்துட்டு டோட்டல் கவுண்ட் பண்ணணும். டோட்டலில் கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த 10ஓட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு 12 டிவைட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் வந்துட்டு இந்த 30ஓட ஆட் பண்ணணும். சேம் இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். அடுத்து பாப்புலேஷனுக்கும் சேம் அதே மாதிரி தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? பாப்புலேஷன் டோட்டல் கவுண்டிங் எவ்வளோ 12 மைனஸ் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் 12 டிவைட் பண்ணிவிட்டு 40 ப்ளஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். சேம் அந்த காலம் அதே மாதிரி தான், இந்த காலம் இதே மாதிரி தான். ஓகேங்களா?
சரியா? பாப்புலேஷன் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே டைப் பண்ணணும். பாப்புலேஷன் டோட்டல் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இது செகண்ட், இப்போ வந்து த்ரீ லைன்ஸாக, அப்போ வந்து இதுதான் சென்டர் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து டைப் பண்ணக்கூடாது, அது தப்பு. 3 லைன்ஸ் இருக்குன்னா இதை சென்டர் பண்ணி தான் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட். அப்போ செகண்ட் திருப்பி வரப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் அடுத்து இன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் என்ன பெட்ஸ், என்ன பெர் பெட்டு, நம்பர் ஆஃப் பெர். தேர்டு வந்து நம்பர்ஸ் ரேஷியோ, டாக்டர். ஓகேங்களா? இந்த டைப் பண்ணணும். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே 1 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணுறப்பையும் கரெக்டாக 18, 30, 40, 52, 63 இங்கே வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் டாட் வச்சுருங்க. அப்போ தான் வந்து லைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இதுவும் அதே மாதிரி தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 12 - 9 வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சரை வந்துட்டு இந்த 18ஓட வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு +2 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலம் போடுறீங்க. அடுத்து 2 லைன் ஸ்பேஸு அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலமும் வந்துட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கடைசியாகவும் வந்து 2 லைன் ஸ்பேஸ் விடணும்.